பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் வந்து ஒரு லிவிங் ரூம், 3 பெட்ரூம், 2 பாத்ரூம், ஒரு கிச்சன் கம் டைனிங் ஹால், அது இல்லாமல் 3 பால்கனி இருக்குது. இது பெங்களூரில் இருக்கிற ஒரு வீடு. இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வருது டோட்டலாக. ஸோ நீங்கள் புதுசாக வீடு வாங்க போகிறீங்க, இல்லை வீடு வாங்கிட்டு உட் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எப்படி பிளான் பண்ணலான்ட்டு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ப்ரைஸ் கேட்பீங்க. ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இந்த வீடு அவங்க வாங்கி 4 இயர்ஸ் ஆகுது. ஸோ பிஃபோர் 4 இயர்ஸ் இது புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 50 lakhs வந்துச்சுன்னு சொன்னாங்க. வுட் ஒர்க்லாம் அப்போ வந்து கிட்டத்தட்ட 5 lakhs பக்கம் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக 55 lakhs. அது இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லியிருக்கேன். வெஸ்ட் ஃபேஸிங் வீடு. உள்ளே என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் வந்து ஷூ ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க எல் ஷேப்பில். லிவிங் ரூமில் மிடில் வந்து ஊஞ்சல் ஹேங் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி கேபினெட்லாம் பார்த்திங்கன்னா கார்பெண்டர் வச்சு செஞ்சது தான். ரைட் சைடில் தெரிகிறது தான் நம்ம உள்ளே வந்த என்ட்ரன்ஸ். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவும் நல்ல வென்டிலேட்டராகவும் இருக்கும். எல்லா ரூம்லேயுமே நல்ல பெரிய ஜன்னல் இருக்கும். ஹாலில் வந்து பெரிய ஃப்ரெஞ்சு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த உட்டன் சோஃபா செட்டு 3+1+1 வர மாதிரியான சோஃபா செட்டு. டிவிக்கு நேர் ஆப்போசிட்டில் வர மாதிரி போட்டிருக்காங்க. டிவி கேபினெட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மேலே லேமினேஷன் ஷீட் ஒட்டியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து இந்த வாட்ச் வந்துட்டு வால் கிளாக் வந்து அந்த செவுத்துலேயே பதிச்சிருக்காங்க. ஏதோ ஆன்லைனில் புக் பண்ணதாக சொன்னாங்க. கீழே இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கார்பெண்டர் வச்சு திவான் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து ரெடிமேட் கிடையாது. திவான் வந்து அவங்களே செஞ்சுருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு டோருனால தான் பார்த்திங்கன்னா ஹாலில் நல்லா வெளிச்சம் காத்தோட்டம். மேலே வந்து சின்ன சின்னதாக கிளாஸ் ஒர்க்லாம் பதிச்சுட்டு அதில் வந்து சோப் பீஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெஞ்ச் டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஃப்ளாட் வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இங்கே வந்து நம்ம பிளான்ஸ்லாம் வச்சுக்கலாம். எல்லா பால்கனிக்குமே பார்த்திங்கன்னா கிரில் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம துணி காய போட்டோன்னா அந்த மழை தண்ணி வந்து விழுகாது. பால்கனியில் கீழேயும் டைல்ஸ் தான் பதிச்சிருக்காங்க. இப்போ ஹாலில் வந்து மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணிவிட்டு லைட் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து லைட் பார்த்திங்கன்னா மாறி மாறி கலர்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு லைட்டு. அது இல்லாமல் மிடில் வந்து சென்டர் பீஸாக ஒரு வுட் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து கிராண்டாக ஒரு லைட் வந்துட்டு ஹேங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைம் பார்க்கும்போது நல்லா கிராண்டாக தெரியும். ஏதாவது ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து ஆன் பண்ணால் நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போது டிவி கேபினெட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற இந்த காட் வந்துட்டு கார்பெண்டரை வச்சு செஞ்சது தான், ரெடிமேட் கிடையாது. மேலே லேமினேஷன் ஷீட்ஸோட கலர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வார்ட்ரோப்புக்கு மேட்ச் ஆகிற அதே கலர் தான் ஒட்டியிருக்காங்க. ஜன்னலுக்கு கீழே வந்து கிரானைட் போட்டுட்டு அதுக்கு கீழே கபோர்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே மட்டும் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வருது. அதுக்கு கீழே சின்னதாக ட்ரா கொடுத்துருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பாத்ரூம். சின்னதாக ஒரு ஜன்னல் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்கும், பிரைட்டாக. இதுலேயும் மேலே ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஹால்லேருந்து நம்ம கிச்சன் தெரியாமல் இருக்கிறதுக்கு சின்னதாக கர்டைன் மாதிரி போட்டு மறைச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து காமன் பாத்ரூம். ஹால்லேருந்து பார்த்தா கிச்சன் தெரியாத மாதிரி சைடில் வந்து வுட் ஒர்க் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஸ்க்ரீன் வர மாதிரி பைப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது வந்து டுவர்ட்ஸ் ரோட் ஃபேஸிங் இருக்கும். இது வந்து சைல்டு பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காட் வந்து ரெடிமேட் காட்டு வாங்கினது. இதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வென்டிலேஷனாக இருக்கணுன்றதுக்காக இங்கேயும் ஒரு ஃப்ரெஞ்சு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பால்கனி வருது. கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப்போட கலர்ஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மேலே பார்த்திங்கன்னா லேமினேஷன் ஷீட்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. ப்ளைவுட் பண்ணிவிட்டு அது மேலே லேமினேஷன் ஷீட்ஸு. இதை பற்றி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடு A to Z அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். லேமினேஷன் ஷீட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வரும், ப்ளைவுட்டோட ப்ரைஸ் ரேஞ்ச் எப்படி, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, எது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடு A to Z அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள். ஸோ பால்கனிக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக.
லிவிங் ரூமில் ஒரு பால்கனி வரும், இந்த பெட்ரூம்க்கு ஒரு பால்கனி வருது, அப்புறம் கிச்சனுக்கு ஒரு பால்கனி வரும். ஸோ டோட்டலாக 3 பால்கனி வந்திருக்கு. 1500 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வீடு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக தெரியும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிருக்கும். ஸோ சைடில் வந்து ரைட் சைட் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, டைனிங் டேபிள் போடுற மாதிரி. இங்கே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கார்பெண்டர் வச்சு பண்ணது தான். வுட் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக கார்பெண்டர் வச்சு பண்ணது தான். கிச்சனில் வந்து கேபினெட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு சில கேபினெட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லா திங்ஸுமே வார்ட்ரோப்குள்ளே வச்சு மூடுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சமைக்கும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் விட்டு அதில் வந்து கிளாஸ் ஜார்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சிங்க்கு பக்கத்தில் ஒரு கிரானைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி வந்து இந்த பக்கம் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியா, வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, இதுக்கும் க்ரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டோர் வந்து நார்மல் வுட்டன் டோர் வருது. ஸோ சிங்கில் இருக்கிற தண்ணி தெறிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிரானைட் ஒர்க் வந்து சைடில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் கீழே செதறாது. லெஃப்ட் சைடில் வந்து பூஜை ரூம் வந்திருக்கு, சின்னதான ஒரு பூஜை ரூம் தான். அதாவது வீடு வந்து வெஸ்ட் ஃபேஸிங், பூஜை ரூமும் வெஸ்ட் ஃபேஸிங் வருது. கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கிச்சனில் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு டோரில் வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி சங்கு பிக்சர் வர மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் ஸ்டவ் வந்து டுவோர்ட்ஸ் ஈஸ்ட் ஃபேஸிங், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் வந்திருக்கு, மேலே சிம்னி போட்டிருக்காங்க. டைனிங் டேபிள் வந்து 4 சீட் இருக்கிற மாதிரி சின்ன டைனிங் டேபிள் தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் டக்குன்னு எடுக்கிற மாதிரி கீழே பண்ணி வச்சுருக்காங்க. என்னோடய கிச்சன்லேயும் சேம் இப்படி தான் இருக்கும். வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கபோர்டுக்கு மட்டும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடியோடு இருக்கிறதெல்லாம் பேஸ்கெட்ஸு. இந்த மாதிரி பேஸ்கெட் மாடல் கிடைக்கும், அது வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். மேலே வந்து இந்த கப்ஸு அப்புறம் கரண்டி எல்லாம் வைக்கிற மாதிரி, மிடில் ஒன் வந்து சின்ன சின்ன பாத்திரங்க, சின்ன பிளேட் வைக்கிற மாதிரி, லாஸ்ட் ரேக் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி. ஸோ ஒரு சைடு 3 ஒரு சைடு 2 இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மிடில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் வருது. என்னோடய கிச்சன்லேயும் சேம் இப்படி தான் இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த மாதிரி புல் பண்ணால் நம்ம பாட்டில்லாம் வச்சுக்கிற மாதிரி, பெரிய பெரிய பாட்டில்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரேக்கு. ஸோ நார்மலாக நம்ம கபோர்ட்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணிக்கும் போது நமக்கு திங்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு சின்னதாக ஃபால்ஸ் ரூஃபிங் பண்ணி அதில் வந்து ஒரு லைட் ஹேங் பண்ணியிருக்காங்க, க்ளோப் மாதிரி ஒரு லைட் ஹேங் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் 2 ஜன்னல் வருது. ஹாலில் திவானுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பெட்ரூம் வரும். அந்த நிலவில் பார்த்திங்கன்னா லேமினேஷன் ஷீட் இல்லாமல் வினைல் ஷீட்னு சொல்லுவாங்க, அது ஒட்டியிருக்காங்க. அது ஒட்டிட்டு அது மேலே வார்னிஷ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நல்லா ஷைனிங்காக இருக்குது. இது வந்து நார்மல் லேமினேஷன் ஷீட் ஒட்டியிருக்காங்க. வார்ட்ரோப்புக்கு வந்து நார்மல் லேமினேஷன் ஷீட். இது ஒரு சின்ன பெட்ரூம், கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். கெஸ்ட்லாம் வரும்போது ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஜன்னல் வந்திருக்கு. இந்த ரூமில் வார்ட்ரோப் வந்து ஸ்லைடிங் டோர் கொடுத்துருப்பாங்க. மற்ற பெட்ரூம்லலாம் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ரேக்ஸ். இது பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் மாடல் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ வினைல் ஷீட்னா என்ன, லேமினேஷன் ஷீட்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் வந்து அந்த வீடு A to Z சொல்லியிருக்கேன். நீங்கள் வினைல் ஷீட் போட்டிங்கன்னா அது மேலே வார்னிஷ் பண்ணணும், அப்போ தான் இந்த ஷைனிங் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.